தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மொத்தமா ஒரு 7 எபிசோடு இருக்கு. அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே மொத்தமா ஒரு 4.5 மணி நேரம் வரும் இந்த வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, டெல்லியில ஒரே டைம்ல 5 இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆகுது. அந்த பாம வச்சது யாருன்னு இந்தியன் போலீஸ் டீம் கண்டுபிடிக்க இறங்குறாங்க. மறுபடியும் டெல்லியில சில இடத்துல பாம் வச்சிருக்காங்கன்ற தகவல் வருது. சில பாம் பிளாஸ்ட் ஆகுது, சில பாம கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் டீம். இன்னுமே நிறைய இடத்துல பாம் வைக்க தீவிரவாதி டீம் பிளான் பண்றாங்க. இதை முன்கூட்டியே கணிச்ச போலீஸ் டீம் தீவிரவாதி டீமை பிடிச்சாங்களா இல்லையா, தீவிரவாதிக்கான நோக்கம் என்ன, இதனால போலீஸுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருதுன்றதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதை. முதல்ல இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்திரலாம். கேமரா ஒர்க்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த வெப் சீரிஸை ரிச்சா காட்டுனுச்சு. அந்த பதட்டமான சீன் எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 3வது எபிசோடும் 7வது எபிசோடும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸ்ல இருக்க மைனஸ் என்னன்னா, ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3வது எபிசோடு 7வது எபிசோடு தான் கொஞ்சம் பாஸ்டா இருக்கு. மீதி இருக்க எபிசோடு எல்லாமே நாடகம் பார்க்குற ஃபீல் தான் கொடுத்துச்சு. வெப் சீரிஸை சுருக்கி ஒரு 5 எபிசோடா கொடுத்துருக்கலாம். தீவிரவாதியோட பிளாஷ்பேக் லாஜிக்கே இல்லாம ரொம்ப மொக்கையா இருக்கு. இதுக்கான இத்தனை பாம் வச்சிட்டு இருக்கான்ற மாதிரிதான் அந்த கதை இருக்கு. அவங்க தப்பிக்கிறதும் இவங்க போய் பிடிக்கிறதும் பயங்கர செயற்கையா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேவை இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணி கொண்டு போயிருக்கலாம். இந்த வெப் சீரிஸை ரொம்ப மோசமான வெப் சீரிஸ்னு சொல்ல முடியாது. நாடகத்தையும் நீங்க பொறுத்திருந்து பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா நாடகத்தோட இந்த சீரிஸ் கொஞ்சம் பாஸ்டா இருக்கும். லாஜிக் எதிர்பார்க்காதீங்க, வெப் சீரிஸை பாருங்க.